தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு நாம் சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். 63ஆம் சங்கீதம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கும். அதே சமயத்தில் தீர்க்க தரிசனங்களும் இருக்கிற நீங்கள் பார்க்க முடியும். விசேஷமாய் இந்த வேதத்தில் பொதுவாக விசுவாசிகள் எதை குறித்து அதிகமாக எந்த புத்தகத்தை அடிக்கடி படிக்கிறாங்கன்னு சொன்னால் வேதத்தில் அவங்க நினச்சோன்னே திருப்புற ஒரு பகுதி என்ன சொல்லி சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம். ஏன்னா அதை வாசிக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் அந்த சங்கீத புஸ்தகத்தில் தான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது, அப்படியே தொட்டு விடுகிறது. உள்ளபூர்வமான ஒரு ஆராதனையாக, ஜெபமாக, வேண்டுதல்களாக, சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தான் சந்திக்கிறோமோ அவைகளெல்லாம் அதில் வெளிப்புறத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகினால் நம்முடைய அந்த சங்கீதங்களை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா விரும்பி படிக்கிறாங்க. அந்த நிலைகளை பார்க்கும்போது எல்லாரும் விரும்பப்படத்தக்கதான ஒரு வேத பகுதிகள் தான் சங்கீதங்களின் புஸ்தகம். அதை நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா அதிகாரங்கள் என்று சொல்லக்கூடாது, சங்கீதம். நம்ம பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் சங்கீதம் 1வது பாடல், 2வது பாடல், 10வது, 15, 25, 30, 40, 50, 60 இப்படி இருக்கு இல்லையா? அதே போல் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது பாடல் 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் என்று தான் அழைக்க வேண்டுமே தவிர அதிகாரம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் அதிகாரங்கள் கிடையாது. ஒரு சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் தான் இருக்குது. 63ஆம் சங்கீதம்னா ஒரு சங்கீதம் தான், அதில் அதிகாரங்கள் கிடையாது, வசனங்கள் தான் இருக்கிறது. ஆகையினால இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எல்லா வசனங்களுமே நீங்கள் வாசித்தீங்கன்னா அது நம்ம ஆத்துமாவுக்கு ரொம்ப நம்ம ஆத்துமாவை தொடும். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதான். இந்த பாடலை எந்த சூழ்நிலைகளிலே இந்த தாவீது பாடினார் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆரம்பத்தில் அந்த 1ஆம் சங்கீதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதில் போட்டிருக்கிறது, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். வனாந்தரத்தில் இருக்கும்போது பாடின பாடல் சங்கீதம். பாடல் தான், சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 63ஆம் சங்கீதம் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் இருந்து தான் அந்த பாட்டை நினைச்சிருக்கிறாரு, அவர் பாடியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த வனாந்தரம் என்று சொல்லுவது எல்லா தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலும் அந்த இடத்துல அவங்க சந்திக்கத்தான் செய்கிறாங்க. வனாந்தரம் என்ற ஒரு அனுபவம். வனாந்தரம் என்று சொல்லும்போது வனாந்தரங்களிலே ஏற்பட்டதான அனுபவம் அல்லது வனாந்தரம் போன்ற ஒரு அனுபவம் இருக்குதே, அதைத்தான் என்ன செய்கிறோம்னா நம்ம அதுக்கு ஒப்பனையாக ஏற்றுக்கொள்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் இருந்தது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வனாந்தரங்களின் வழியாக, வனாந்தரத்தின் அனுபவங்கள் வழியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்போ அந்த வனாந்தரம் என்று சொல்லும்போது எந்த உதவியற்ற ஒரு தன்மை, என்ன ஆகும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றதான ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த அல்லது நம்முடைய வாழ்க்கை குறித்த உத்தரவாதமற்ற ஒரு நிலை, அதைத்தான் வனாந்தரம் என்று சொல்லுகிறோம். அந்த நிலை வரும்போது ஒரு மனுஷனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சொன்னால், சோர்வு, கவலை,
எரிச்சல், கோபம், இவைகளெல்லாம் ஒரு மனுஷன் இந்த வனாந்தரமான இடத்துல இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் அவைகள் எல்லாம். ஏன் அவர் கோபப்படுறாரு? ஏன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க? ஏன் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கிறாரு? ஏன்னா அவர் வனாந்தரத்தின் வழியே போகிறார். உதவியற்ற நிலையை அவர் உணர்கிறார். இந்த பிரச்சனையில் அவரை தப்பிக்க முடியாது என்ற நிலையை என்ன செய்கிறார்? அவர் உணர்கிறார். அதனுடைய விளைவுகள் தான் இப்படிப்பட்டதான செயல்பாடுகளை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு அப்பப்போ அந்த வழியில் போயிருப்பீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, கோவப்பட்டிருப்பீங்க. ஏன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யாருக்கும் புரியாது. ஆனாலும் ஒன்று என்னன்னு சொன்னால் அது வனாந்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ வனாந்திரம் என்று சொன்னால் என்ன? அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான அனுபவங்களை உள்ளடக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அந்த வனாந்திர அனுபவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே அனுபவங்களையும் அவர்கள் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேலிலே 18ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். தாவீது தப்பினான். பாருங்க, அவனுடைய தாவீது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தேசத்திற்காக எந்த அளவிலே அவன் வேலை செய்திருக்கிறான், என்ன அற்புதமான வேலை செய்திருக்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கின நிலையில் மகாபெரிய பெலிஸ்தீனுடையதான ஒரு ராட்சதனாய் இருந்த கோலியாத் எல்லாருக்கும் முன்பதாக சவால் விட்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் போது இளம் வாலிபனாய் இருந்த தாவீது தன் உயிரையும் பொருட்படுத்தாதபடி துணிந்து போய் தேவனுடைய நாமத்தை காப்பாற்றின மாத்திரமல்ல, இஸ்ரவேலுடைய மானத்தை காப்பாற்றினார். அதை எல்லாரும் உணர்ந்து கொண்டாங்க. பாராட்டம் வருகிறது, புகழ் வருகிறது. அவனுக்கு பாராட்டுகள் படும்போது அவங்க தெரிந்தோ தெரியாமோ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்கே சவுலோட கம்பேர் பண்ணிட்டாங்க. சவுலோட அவங்கள ஒப்பிட்டு தாவீதை பேசிட்டாங்க. எப்படி ஒப்பிட்டு பேசினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. அப்போ யோசிக்கிறான், எனக்கு 1000, அவனுக்கு 10000. நேற்று வந்த பையன், நான் யாரு, அவன் யாரு? அவனுக்குள்ள என்ன செய்கிறது சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு விதமான எரிச்சல், பொறாமை.
அந்த பொறாமை வந்து எரிச்சல் அடைகிறான். அது உச்சக்கட்டமாக அனுசரிச்சுன்னா அசுத்தாவி உள்ளே போகுது. ஈட்டி வச்சு கொலசிய அவன் ஈட்டி வச்சு எறிகிறான். நல்ல வேளை அவன் தப்பிச்சிட்டான். இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது? இப்போ உன் உயிருக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாது. உயிருக்கு பாய்ந்து வாழக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. பொதுவாக மற்றவங்களுக்கு ஒருவரை மற்றோடு ஒப்பிட்டு நீங்கள் அவர்களை இவருக்கு முன்பதாக புகழ்ந்தால் செஞ்சு தான் பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்தனை மட்டம் தட்டி ஒருத்தனை புகழ்ந்து பாருங்க. இதே தான் காயினுடைய ஆபேல் காயின் வாழ்க்கையில் நடந்தது. அவன் கொலை செய்தான். அவனை அதே ஆவிதான் இவனுக்குள்ள இருந்தது. அவனை கொலை செய்ய வகை தேவை தப்பிச்சிட்டான். அப்போ உயிருக்கு தப்பி ஓட வேண்டி இருக்குது. உயிருக்கு தப்பி ஓட வேண்டி இருக்குது. அப்படியானால் இந்த நாளிலே என்ன சொன்ன, சில சமயங்களிலே இப்படிப்பட்டதான ஒரு உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை, எப்போ என்ன நடக்குமான்னு தெரியாது. அது என்ன செய்யுது சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, இது குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்குமா இருக்காதா, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைகள் என்ன செய்யுது சொன்னால், அது வனாந்திரம் இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? அது மாத்திரமல்ல, அவனை விடமாட்டேங்கிறான். நீங்கள் அடுத்து 24ஆம் அதிகாரங்களிலே 1-2 வசனங்களில் அந்த அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா தேடி போகிறான், படையவே கூட்டிகிட்டு போகிறான், இராணுவத்தை பூரா கூட்டிகிட்டு போகிறான். எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து 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 அவன் போகிறதை பார்க்கிறோம். இந்த தாவீது வாழ்க்கையில் பல முறை இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் அவன் நயவஞ்சகமாக தேசத்தை கைப்பற்றி அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறான். உடனே அந்த தாவீது ராஜாவாக, ஒரு முதிர் வயதுள்ள ஒரு ராஜாவாக, ஒரு அனுபவமுள்ள ஒரு ராஜாவாக, பெயர் பெற்ற ஒரு ராஜாவாக இருக்கிறவர் உயிருக்கு பயந்து ஒரு செருப்பு கூட போடாமல் வெறுங்காலோடு அவர் ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலை என்ன செய்தது உண்டானது. அவனுக்கு பயந்து வாழ வேண்டியிருந்தது. அவரை அழிப்பதற்காக ஒரு சொந்த குமாரனை என்ன செய்கிறான், ஆட்கள் அனுப்புகிறான், இராணுவத்தை அனுப்புகிறான். ஓடி போய் வனாந்தரங்களில் போய் ஒளிந்து கொள்கிறார். இதெல்லாம் நடக்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நமக்கு நடக்கும்போது இது நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் சொன்னால் சோர்வு உண்டாக்குது. நான் என்ன தப்பு செய்கிறேன், நான் என்ன தப்பு செய்கிறேன், எனக்கு ஏன் அவங்க தீமை செய்கிறாங்க, என் மேலே கோவப்படுறாங்க, என்னையும் விரட்டுறாங்க, என்னையும் அவமானப்படுத்துகிறாங்க, என்னையும் சிறுமப்படுத்துகிறாங்க, எனக்கே தீமை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம் வரலாம். இது ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் மட்டும் இல்லை, தாவீதை போல அநேகர் இருக்கிறாங்கன்னா அதில் போயிருக்கிறாங்க. சில சமயங்களில் வேறொரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவருக்கு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு வனாந்தரமான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் சில வந்திருக்கலாம். என்னன்னு சொன்னால், 2 சாமுவேலில் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. ஒரு பொல்லாப்பான ஒரு காரியத்தை செய்துட்டார் தாவீது. தேவ மனுஷன்தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தான். ஆனால் அவருடைய கண்கள் பார்க்கக்கூடாததை பார்த்ததினாலே இச்சை
இச்சையினாலே பாவம் செய்து அந்த பாவத்தை மறைப்பதற்காக இன்னும் பெரிய ஒரு கொடிய பாவத்தை செய்து என்ன செய்திருக்கிறார் சொன்ன மோசமான சூழ்நிலைகள் அவர் போயிட்டார். பாவம் செய்து பாவம் என்ன செய்ய சொன்ன வனாந்தரமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும். பாவம் தாவீது செய்த பாவங்களை நீங்கள் அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களை எல்லாம் தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் செய்த தவறு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த பாவம் அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி போட்டுவிடுன்னு சொல்லலாம். அந்த பாவத்தின் விளைவாக பிறந்த குழந்தை என்ன செய்யப்பட்டது? அது தேவனால் அடிக்கப்பட்டது. இவர் ஜெப வீரர். அவர் ஜெபித்து ஜெபித்து தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர். ஜோம் பண்றாரு. அந்த குழந்தைக்காக ஜோம் பண்ணி பார்க்கிறாரு, உபவாசம் பண்றாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, போராடுறாரு. ஆனாலும் தேவன் கேட்கல. தேவன் கேட்கல. தேவன் தூரமானது போல் இருக்கிறது. ஜெபத்தை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தண்டனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தாவீது வாழ்க்கையில ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் என்ன செய்யுது இந்த காரியம் சொல்லி என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி ஒரு பாவம் செய்வாரானால், ஒரு தவறிலே சிக்கிக் கொள்வாரானால், அவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில பரிதாபமான நிலைக்கு அவர் போயிடுவார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில தேவனால் கைவிடப்படக்கூடியதான நிலைக்கு அவர் போயிடுவார். ஏன்னா தேவனுக்கு பாவத்தை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா, ரொம்ப அவர் அதை குறித்து ரொம்ப நுணுக்கமான கவனம் ஆண்டவர் செலுத்துகிறார். நுணுக்கமான கவனம். அவர் மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அந்த தேவன் என்ன செய்றார் சொன்னா, அவர் சொல்லும்போது சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ நடக்கைகள்லாம் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்றார். ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்துட்டு கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா நம்ம இருக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. அவருக்கு எல்லாமே சூன்யமாயிடுச்சு. அரண்மனை இருந்து என்ன, பெரிய குடும்பம் இருந்து என்ன, வசதிகள் இருந்து என்ன, புகழ் இருந்து என்ன, செல்வாக்கு இருந்து என்ன, பணம் இருந்து என்ன, விதவிதமான சாப்பாட்டு இருந்து என்ன, ஒன்றும் புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு வாழ்க்கையே என்ன செய்யுது? மோசமான நிலையில் போயிடுச்சு. அதனால தான் பாவத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல விளையாட்டு. பாவம் எங்கே இருக்குது? வாசல் படியில் படுத்திருக்குன்னு சொல்லியிருக்குது. பாவம் எங்கே இருக்குது? வாசல் படியில் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. நம்மிடத்திலே இருக்கிறது, நம்ம பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் இருக்கிறது. அந்த பாவத்தில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக போயிடும். அதனால் இப்படிப்பட்ட வனாந்தரத்திலே சிக்காதபடி காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாரா? அதான் சோர்வு. ஜெபம் கேட்கப்படலையே, தேவனுக்கு தூரமாக இருக்கிறது மாதிரி இருக்குதே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ஏன்னா அந்த பாவம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மை கொண்டு போய் விடும். சில சமயங்களில் வனாந்தரமான இடத்திற்கு சாத்தானை நம்ம கொண்டு போய் விட்டு விடுகிறோம். சாத்தான் மூலமாக நமக்கு வனாந்தரமான அனுபவங்கள் என்ன செய்கிறது வருகிறது. அதுக்கு நல்ல உதாரணம் எதுன்னு சொன்னால் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகம் 1-2 அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. யோபு தேவனுக்கு பயந்தவன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில உத்தமன் யாருமே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது, போராட்டம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம், செல்வத்தின் மேலே செல்வம், மதிப்புக்கு மேலே மதிப்பு,
மரியாதைக்கு மேலே மரியாதை, உயர்வுக்கு மேலே உயர்வு. அவர் சொல்றாரு, என்னுடைய கால்களை பாலினால் கழுவினேன்னு சொல்றாரு. அவருக்கு எல்லாமே உயர்ந்த நிலையில, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் உச்சியில இருந்த ஒரு மனிதன் யாருன்னு சொன்னா யோபு. பிள்ளைகளுக்கும் பஞ்சம் கிடையாது, எல்லாம் அழகழகான பிள்ளைகள். குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு நல்ல வாழ்க்கையில் அமைக்கப்பட்ட நிலைகளிலே கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை என்ன செய்தது இருந்தது. ஆனால் அங்கே சாத்தான் அங்கே இடைபடுவதை குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்கிறோம். இடைபடும் போது அவன் சும்மாவா உம்மை ஆராதிக்கிறான், உம்மை சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணி, அவன் வந்து உண்மையா உண்மை நேசிக்கவில்லை, உண்மையா உங்க பயந்து நடக்கவில்லை, அவன் ஆசீர்வாதத்துக்காகத்தான் உன்னை என்ன செய்கிறான், உண்மை சேவிக்கிறான். அநேக சமயங்கள் பிசாசு நம்மளை பற்றி அப்படித்தான் சொல்றான். சும்மா அவங்க சர்ச்சுக்கு வராங்க தெரியுமா, சும்மா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க தெரியுமா, நீ பெரிய வியாதியை சுகமாக்குனீர், ஆகினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்று ஆராதிக்கிறாங்க. அவங்களை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீர், அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆராதிக்கிறாங்க. அல்லது அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டாந்துட்டீங்க, அதனால தான் அவங்களை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான்னா உங்களை சோதிப்பதற்கு தேவ சமூகத்தில் அவன் அனுமதி வாங்கிட்டு வருவான். சில சமயங்கள் அனுமதி கொடுக்குறாங்க, என் பிள்ளை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிச்சு. அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு வரும்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்ம விளங்கி கொள்ளணும், தேவன் நமக்கு இந்த சூழ்நிலைகளை எதனாலே அனுபவித்திருக்கிறார், எதனால் அனுமதித்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஏன் இந்த வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால், இந்த பிசாசு மூலமாக ஒரு வண்ணாந்திரமான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த யோபு சொன்னத காரியங்க, அவன் வாயே திறக்கலை, தேவனை குறித்து ஒரு வார்த்தை அவன் பேசவே இல்லை, அவர் வார்த்தையினாலே பாவம் செய்யலை. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல, ஆண்டவரை சேவித்து எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கல, நான் உண்மையாக இருந்து எனக்கு ஏன் என்ன பிரச்சனை சொல்லி அவன் கேட்கல. கொஞ்ச காலம்தான் அந்த பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் அவன் வெற்றி பெறும் வரைக்கும் தான். சில சமயங்களில் அந்த சோதனை எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில நாள் இருக்கும்ல, சில வாரம் இருக்கும், சில பார்த்து சில மாதங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆண்டு நம்ம என்ன செய்ய மாட்டார், நம்ம திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு ஆண்டு இடம் கொடுக்கவே மாட்டார். அந்த நேரங்களில் நம்ம நினைக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இதை வைத்து ஆண்டவர் நம்முடைய தெய்வீக பண்புகளை உருவாக்குவதற்காக ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பகுதிகளில் இன்னும் சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், சோதிக்கிறதுக்கு வனாந்தரமான இடத்திற்கு நம்ம கொண்டு போயிடுவார், வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போவார். இயேசுநாதரை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசுவானவரை சோதிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரமான இடத்திற்கு கொண்டு போனார். எதற்காக? ப்ரொமோஷனுக்காக, ஊழியத்திற்காக. அவர் அடுத்த காரியத்தை அவர் செய்யணும். அடுத்த காரியம் என்ன? அடுத்த காரியம் சொல்லி சொல்லுவீங்கன்னா, அடுத்த காரியம் என்ன? இயேசுவானவர் இதுவரைக்கும் தன்னை வெளிப்படுத்தலை, தேவகுமாரனை வெளிப்படுத்தலை. இதுவரைக்கும் தச்சன் வீட்டில் இருந்து அவனுடைய குமாரனை போல அவர் சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் கீழ்ப்படுத்தி இருந்தார், அவருக்கு உதவியாக இருந்தார், ஒத்தாசையாக இருந்தார், அந்த நிலையில் இருக்கிறார். காலங்கள் வந்தபோது
அவர் பிதாவானவர் அவரை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அங்கே அந்த வேலையை பணியை செய்வதற்கு முன்பதாக ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறாருன்னா சோதிக்கிறது கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்திரமான இடத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அங்கே எத்தனை நாள் அங்கே சோதிச்சாங்கன்னு பார்க்குறோம். எத்தனை நாள்? இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும், சில மணி நேரங்கள் தான் இருந்திருக்கும். பிசாசு இயேசு என்ன செய்கிறான்? சோதிக்கிறேன். நீ தேவனுடைய குமாரன் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ தேவனுடைய குமாரன் தானே, மேலே கீழே குதின்னு சொல்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காமிச்சு, மேன்மையெல்லாம் காமிச்சு என்ன பணிந்து கொண்டா இதெல்லாம் கிடைக்கும். இதுதானே, இவர் தானே சிருஷ்டி கர்த்தர். ஆனால் மாம்சத்தில் இருக்கும்போது இது பசி மயக்கத்தில். ஆனால் அந்த நேரத்திலையும் இயேசுநாதர் சுதாரி பறந்தார். கர்த்தர் சோதரம் உண்டாகுதார். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, சில சமயங்கள் ஆவியானவர் நம்ம வனாந்தரமான இடத்துக்கு போகிறார். எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், தேவனுடைய அடுத்த கட்ட வேலைகளை நம்ம வைத்து தேவன் நிறைவேற்றப் போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. தேவன் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நேரம் வந்துட்டு, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா, ஆயத்தமாக இருக்கீங்களா, தகுதியாக இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த அனுமதியை, அந்த காரியத்தை அவர் செய்கிறதை குறித்து என்ன செய்கிறோமா பார்க்குறோம். ஆகையினால இந்த வனாந்திரமான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எதனாலே வருகிறது என்று சொல்லுவோமானால், இந்த 4 காரியங்கள் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் மூலமாக, சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக, நமக்கு எதிரான சூழல் நிமித்தமாக, நம்முடைய உயர்வை பிடிக்காததுனால, நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறதுனாலே உண்டாகிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அடுத்தபடியாக பாவம், இதுதான் ரொம்ப மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு இதில் மாட்டக்கூடாது நம்ம. அதனால் என்ன செய்யலாம், ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சாத்தான் நேரடியாக தேவன்கிட்ட போய் அனுமதி பெற்று வந்து நம்ம சோதிக்கலாம். நம்ம உத்தமத்தை சோதிக்கிறதுக்காக வனாந்தரமான ஒரு இடத்தை நமக்கு அவன் தரலாம். சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யலாம், அவன் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போவதற்காக சில சோதனைகள், ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் என்ன செய்யலாம் நமக்கு வைக்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கையில் அனுபவம் வந்து பிடிப்பட்டதானே இந்த வனாந்தரமான அனுபவம் யாருமே விட்டு வச்சது கிடையவே கிடையாது. யாரையுமே இந்த வனாந்தரமான அனுபவம் யாரையுமே விட்டு வச்சதே கிடையாது. நீங்கள் கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் தனித்தனியாக கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி பிரதர், உங்களுக்கு எப்படி சிஸ்டர் கேட்டு பாருங்களேன். அது ஏன் கேட்குறீங்க? அல்லேலூயா. இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்திருப்போம். சிலருக்கு என்ன செய்யும், இப்படிப்பட்ட நிலைகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். மோசே 40 ஆண்டு வனாந்தரத்தில் இருந்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறார். எலியா நீண்ட பெரிய வல்லமையில ஊழியக்காரர். அவெல்லாம் தேசத்துக்குள்ளே இருந்து தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜனங்கள் நல்வழிப்படுத்துகிற ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் அவருடைய லைஃப்பை பூரா பாருங்க, வனாந்தரத்தில் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவன் ஊழியமே வனாந்திருந்தான். அல்லேலூயா. இயேசுவும் சில சமயங்களில் வனாந்திரம் போயிட்டு வரார். இதையெல்லாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அநேக தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்துக்குள்ளே போய் வந்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் தோற்று போகலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் சொல்லுங்க, யாரும் தோற்று போகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வனாந்தரமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், சில நோக்கத்தோடு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிரச்சனைகள் மத்தியில், பிரச்சனைகள் நம்மை வனாந்தரமான எடுத்து கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.
தாவீதோடு இருந்தது போலவே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் அந்த பாவத்தில் நாம் ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் அவன் பலவிதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உத்தமத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்மால் ஜெயம் பெற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த நிலைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் என்பதற்காக சில அனுபவங்களை தேவன் கொடுக்கலாம். ஆனால் அதை நம்ம விளங்க பண்ணோம்னா அடுத்த நிலைக்கு என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இந்த இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரும்போது அது என்ன செய்கிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அரண், பாதுகாப்பு, இவைகளை குறித்து நம்ம சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? இருக்கிறது, வந்து விடுகிறது. ரெண்டாவது, இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அடுத்து என்ன செய்யறது தெரியலையே, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அடுத்து என்ன செய்யறது தெரியலையே, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்வது தெரியலையே, இந்த மோசமான சூழ்நிலை மேற்கொள்வது எப்படியே தெரியலையே. இந்த தாவீது ஒரு வனாந்தரமான அனுபவத்துக்கு போயிருந்தாலும் அவர் மீண்டும் வந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது அழகாக தெளிவாக நினைச்சிருக்கிறார், அதில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 1ஆம் வசனம், சங்கீதம் 63:1 அதை பார்க்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. போதும். அவர் சொல்றாரு, இந்த வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தை கொஞ்சம் நல்லா அழுத்தம் திருத்தமாக பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவர் யாரு? தேவனை பார்த்து பேசுறாரு, தேவனை பார்த்து பேசுறாரு. இந்த வனாந்தரமான சூழ்நிலையிலும் இந்த தேவன் இருக்கிறாரே, இந்த யார், அவர் யார் என்று சொன்னால் அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு தேவனாத்தான் இருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், இந்த வனாந்தரமான சூழல் மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கவே. நான் தனியாக இல்லை, நான் நிர்பந்தமான நிலையில் இல்லை, தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அநேக சமயம் நம்ம சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவோம். நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அவர் நம்முடைய தேவனும் கூட. அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார், அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருந்து அவர் நமக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதை நான் ஒரு நாள் மறக்கவே கூடாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ சொல், மறுபடியும் தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் கொடுப்பார் என்று நினைத்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவன் எல்லா நேரங்களிலும் அவர் தேவனாகத்தான் இருக்கிறார். இந்த நேரங்களிலும் அவர் என்னுடைய தேவன் தான், என்னை படைத்தவர் தான், எனக்காக ரத்தத்தை சிந்தினவர் தான், என்னோட பேசுகிறவர் தான், கூட இருக்கிறவர் தான், நடத்துகிறவர் தான். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர்
என்னை அவரை நோக்கி பார்த்தால் இந்த நேரத்திலும் எனக்கு பதிலை தருவார், எனக்கு அற்புதத்தை செய்வார் என்றுதானே அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீ என் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ என்னுடைய தேவன். பிதாவே, நீ என்னுடைய தேவன். பிதாவே, நீ என்னுடைய அப்பா. நீங்க மாற மாட்டீங்க. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் வந்தாலும் அவர் அப்பா அப்பா தான், நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு அறையிலே சொல்லுவோமா? அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும், உறுதிப்படுத்துங்க. இவர் யாரு? யாரு? என் அப்பா, என் அப்பா, என் அப்பா, என் அப்பா. அவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவு சாதாரணமானதல்ல. தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவு இருக்கிறது. இந்த நேரத்திலும் அவர் என்னுடைய அப்பாவாக, என் தேவனாக அவர் எனக்கு என்ன செய்வார்? அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபித்தால் கேட்பார், அவர் கூப்பிட்டால் ஓடி வருவார், நான் விண்ணப்பம் பண்ணினால் அவர் எனக்காக அற்புதத்தை செய்வார் என்றுதானே அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, தாகமாய் தொடர்ந்து வாசிங்கம்மா. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சிக்கிறது. அதில் 3 காரியம் சொல்றாரு பாருங்க. உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் எதை தேடுறாரு பாருங்க. தாவீது எதை தேடுறாரு? எதை தேடுறாரு? இப்படிப்பட்ட வனாந்திரமான நேரங்களிலே அசீரியனை தேடவில்லை, எகிப்தியனை தேடவில்லை, பிலிஸ்தீனை தேடவில்லை. யாரை தேடுறாரு? யாரை தேடுறாரு? தேவனை தேடுகிறார். தேவனை தேடணும். நம்ம எப்படிப்பட்ட நேரங்களிலேயும் நம் கவனங்களை யாருக்கு உபதாக திருப்ப வேண்டும்? காலையில எழுந்திருக்கும் போது தேவனே. அடுத்து சொல்றாரு, உண்மையிலே தாகமாயிருக்கிறேன். தாகம் சொல்ற. அடுத்து சொல்றாரு, உண்மையிலே வாஞ்சையாயிருக்கிறேன். அப்போ அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எதை விரும்புகிறார், எதை நாடுகிறார்? வனாந்திரமான இடம்தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனால் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய தேடுதல், என்னுடைய வாஞ்சை எல்லாம் யார் தான்? நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் தான், தேவன் தான். உங்களை தேடுகிறேன், உங்க மேலே தாகமாக இருக்கிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பக்கத்தில் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அந்த நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்கணும். தேவன் மேலே நம்முடைய வாஞ்சையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாஞ்சைகளை அவைகள் வேறு பக்கம் திசை திருப்பாதபடி அந்த நிலைகளிலும் என் தேவனே, நீ என் தேவன், நான் உண்மையில் என்ன செய்திருக்கிறேன்? உண்மையே தேடுகிறேன், உண்மையில் தாகமாயிருக்கிறேன், உண்மையே வாஞ்சிக்கிறேன். எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு வேண்டும், உங்க பிரசன்னம் வேண்டும், உங்களுடைய ஆளுகை எனக்கு வேண்டும். அல்லேலூயா. இதை மட்டும் நீங்க விரும்பிட்டீங்க பாருங்க, உங்க வனாந்தரெல்லாம் அற்புதமாக மாறிடும். வனாந்தரமான சூழ்நிலை அற்புதமாக மாறிவிடும். 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? அடுத்து ஒரு ஆசையை சொல்றாரு. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். என்ன செய்யற போறங்க? அடுத்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய அடுத்த ஸ்டெப் ஆசை, உம்முடைய வாசஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. ஒன்று தேவன் மேலே வாஞ்சை, அவரை சந்திப்பதற்காக தேவனுடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடத்துக்குள்ளே அவரை தேடுவதற்கு, பார்ப்பதற்கு ஆசை. ஹல்லேலூயா. எங்க வர்றாரு? எங்க வர்றாரு?
தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே அவர் வருகிறார். அங்க வருவேன், என் சூழ்நிலைக்கு பரிகாரம் இந்த தேவன் தான், அவரை தேடுவேன், தேடி வருவேன், ஆலயத்துக்குள்ளே வருவேன், வாசஸ்தலத்துக்குள்ளே வருவேன், அங்க வந்து உம்மை தேடுவேன், உம்மை பார்க்க ஆசையா வருவேன். அங்க வந்தா அவர் எதை கண்டாராம்? உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் கண்டேன். சபைக்குள்ள வந்துட்டா போதும், ஆலயத்துக்குள்ள வந்தா போதும், கர்த்தரை தேடி ஆலயத்துக்குள்ள வந்தா போதும். அங்க எதை பார்க்கலாம்? கர்த்தரை பார்க்கலாம். கர்த்தரை எப்படி பார்க்கலாம்? அவருடைய வல்லமையான செயல்களை பார்க்கலாம். கர்த்தர் வல்லமையான செயல்களை நடப்பிக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு உரதமான காரியங்களை கர்த்தர் முறியடிக்கிறதை பார்க்கலாம். வாழ்க்கை இருக்கிற நுகங்களை முறிக்கிறதை பார்க்கலாம். ஒரு அற்புதம் செய்வதை பார்க்கலாம். ஒரு அதிசயமான காரியங்கள் கர்த்தர்களுக்காக செய்வதை பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்காக வருவதை பார்க்கலாம். அங்கே தேவனுடைய மகிமையை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே ஆசை வாஞ்சை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி வரும்போது அவர் தேவனை விரும்பும் போது என்ன நடக்குது பாருங்க. தேவனை நாடும் போது, தேவனை விரும்பும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னார். 7ஆம் வசனம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது அவர் ஒரு அனுபவமாக்கி கொள்கிறார். என்ன சொன்னார்? நீர் எனக்கு துணையாய் இருக்கிற இந்த வனாந்தரமான இடத்திலும் சூழ்நிலைகளிலேயும் ஒரு அனுபவம் அவருக்கு உண்டாகிறது. தேவனை பார்க்கிறார், மகிமையை பார்க்கிறார், வல்லமையை பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை மகிமை அங்கே வெளிப்படுகிறது. பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறக்கூடுகிறது. ஒரு அற்புதம் நடக்குது. அவர் சொல்றாரு, நீ எனக்கு துணையாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ சொல்ற, ஆஹா, நான் சும்மா இல்லை, இந்த கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், எனக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் நான் சும்மா இல்லை, தனியாக இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி நல்லா மகிமைப்படுத்துவோமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை உணர வேண்டும், உணர வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறத என்ன செய்யணும்? உணரணும். எனக்கு துணையா இருக்கிறீங்க, நம்பணும், உணரணும், வாயில் அறிக்கை பண்ணணும். ஆமென் ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை நான் ஒரு நாள் மறக்கவே கூடாது. என்ன வசனம்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதுமே இல்லை. உண்மைதானா? அவர் ஒருபோது நம்ம விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்னோட கூட துணையாக இருந்தீங்க ஆண்டவரே, காரியங்களை ஜெயிக்கும்படியாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீ ஒருபோதும் மாற மாட்டீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதை உறுதி செய்ய வேண்டும். 3ஆம் வசனத்தின் பின்பகுதி, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என்ன செய்யணுமா? கர்த்தரை நல்லா துதிக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நல்லா என்ன செய்யணும்? என் உதடுகள் உம்மை துதிக்கும். அந்த வனாந்தரம் மாறுவதற்கு ஒரு அற்புதமான வழி என்ன சொல்லி சொன்னார்? அது தேவனை துதிப்பது. துதிப்பது, தேவனை துதிப்பது. ரெண்டு விதமான உணர்வுகள் இருக்குது. ஒன்று சந்தோஷமாய் கர்த்தரை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆராதிப்பது. இன்னொன்று புலம்பிக் கொண்டிருப்பது. புலம்பிக் கொண்டிருப்பது ரெண்டும் ரெண்டு அடையாளங்கள். ஒன்று தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னுடைய துணையாக, தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவருடைய மகிமையை நான் காண்கிறேன், அவருடைய வல்லமையை காண்கிறேன், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். இதை
உணர்றவங்க நம்புறவங்க என்ன செய்வாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவரே, நீ என்னுடைய தேவனாய் இருக்கிறீர், உம்முடைய ஆலயத்தை உம்முடைய வளமை விளங்க பண்ணீங்க, உம்முடைய மகிமையை நான் கண்டேன், நான் தனியாக இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணை செய்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்று அந்த அனுபவம் வரும்போது அவனால் துதிக்காமல் இருக்க முடியாது. துதிக்கிறாங்க துதிக்கிறாங்க துதிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதை செய்யாதவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் துக்கத்தில் சோர்ந்து போய் வனாந்திரத்திலேயே தனித்து இருந்து தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறார்கள். நம்ம ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தர் மேலே அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரையே நாடுவோம், அவரையே நாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, ரோமர்ல சொல்லிருக்குது, ஆபிரகாம் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசொல்லி அழைக்கிறவர் மேலே விசுவாசமாயிருந்து அப்படின்னு. அப்படிப்பட்டதான தேவன் மேலே நமக்கு என்ன செய்யணும், விழிப்பு நமக்கு இருக்கணும். அப்போதான் நமக்கு ஒரு சந்தோஷம், கழிப்பு என்ன செய்கிறது உண்டாகிறது. 63:5 வாசிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, தேவனை துதிக்கும் போது என்ன நடக்குது அப்படி சொன்னீங்கன்னா, அந்த ஆத்துமா அனுசரித்து தான் எப்படி திருப்தி ஆகுதான், எப்படி இருக்குதான், எப்படி இருக்குதான், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. சரி, ஒரு சூப்பரான விருந்து சாப்பிட்டது மாதிரி, நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் சாப்ஸு, காடை வறுவல், மீன் பொரியல், சைடில் என்னது நூடுல்ஸு, அப்புறம் என்னது கேக்கு, 4 விதமான பாயாசம், ஐஸ்கிரீம், ஒரு பெரிய டப்பு ஐஸ்கிரீம். இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி மனசுக்கு எப்படி இருக்குதோ அதே போல் ஆத்மா அவ்வளோ சந்தோஷமாயிருச்சான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றாரு, இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா என்ன செய்யுது, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அந்த சந்தோஷம் வருது, என்னால் துதிக்க முடியல, துதிக்காமல் இருக்க முடியலை, துதிக்கிறேன். இதெல்லாம் செய்யும்போது துதிப்போ எல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், துதி தானாக என்ன செய்யும், உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகள் இருக்கிறவை போல. அப்போ அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புதங்கள் என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், முதல்ல என்ன சொன்னேன்னா, இந்த தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறாங்கிறத கவனிங்க, அது மேலே நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, தேவனுடைய காரியங்கள் மேலே ஆசை வைங்க, விருப்பம் வைங்க. தேவனுடைய காரியங்கள் மேலே ஆசை விருப்பம் வைங்க. அதைத்தான் உடனே சொல்லிட்டு இருக்கிறேன். மூன்றாவது என்ன சொல்லி சொன்னால், தேவன் மேலே நம்முடைய முழு கவனத்தை செலுத்துங்க. தேவன் மேலே மூன்றாவது நம்முடைய முழு கவனத்தை செலுத்துங்க. 6ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவருடைய நினைவுகளை பாருங்க, அவருடைய நினைவுகள், அவருடைய கவனப்புறம் யார் மேலே தான் இருக்குது, தேவன் மேலே தான் இருக்குது. படுக்கைக்கு போனாலும் அந்த படுக்கையில் யாரை தான் நினைக்கிறேன், உண்மைதான் நினைக்கிறேன். ராத்திரியில் முழிப்பு வருது, எந்திரிச்சு உட்காந்து தேவன் செய்ததை தான் தியானிச்சு பார்க்குறேன். அல்லேலூயா. நமக்கு முழிப்பு வந்தால் என்ன செய்வோம், அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் தாவீது முழிப்பு வந்தால் என்ன செய்கிறாரு, சில பசுத்தவாங்க இருக்காங்க, முழிப்பு வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல அனுபவம். பக்கத்து சொல்லுங்க, முழிப்பு வந்தால் ஜெபம் பண்ணும்.
அந்நேரம் தனியாக உட்காராத. நைட்டில் தூக்கம் வந்துச்சுன்னா தனியாக உட்காராத. ஸ்மார்ட் ஃபோனை தூக்கிடாத. ஒன்றா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். நல்லா விளங்கிக்கணுங்க. இரவில் தூக்கம் வரலையா, முழிப்பு வந்துருச்சா, தூக்கக்கூடாது, தூக்கிடக்கூடாது, சும்மா உட்காந்துடவும் கூடாது. ஆனால் என்ன செய்யணும்னா, இவர் என்ன சொல்கிறாரு, ராஜா மங்களி உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிளை எடுத்து கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்கிறான்னு சொல்லி நான் என்ன செய்வேன், நான் தியானிக்கிறேன். இதை வாசிக்கும் போது ஏன் தூக்கம் வரல, நைட்டில் முழிப்பு வருது? அக்கா சொல்லுங்க, ஏன் நைட் தூக்கம் வரல, முழிப்பு வருது? நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு சுகர் இருக்குதுன்னா அப்பப்போ எதிர்ப்புன்னு சொல்லக்கூடாது. நான் அதை சொல்லலை. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு? எனக்கு இருக்கிற பிரச்சனை, கவலை, போராட்டம், எனக்கு நைட்டில் அப்பப்போ முழிப்பு வருது. இல்லை, வந்துட்டா பைபிளை தூக்குங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. அதில் கர்த்தர் எப்படிப்பட்டவரும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கவலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த வனாந்தரங்கள் உங்களை மேற்கொள்வதற்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 9-10 வசனங்கள். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நீதி செய்வார். இதை நம்பணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்குரியவங்கெல்லாம் சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கு யாரு? அழிக்க தேடுறவங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க, வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லும்போது கடைசி என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு என்ன செய்வார், தேவனே நியாய தீர்ப்பை கொடுப்பாரு. அவங்களை தாழ்விடங்களில் இழக்க பண்ணுவார், பட்டயத்தை விழுவாங்க, நரிகளுக்கு இரையாவாங்க. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். ஹல்லேலூயா. நமக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து கொள்வது யாருடைய வேலைன்னு சொன்னால் அது கர்த்தருடைய வேலை. நமக்கு விரோதமாக ஒரு சேனை வந்தாலும், நமக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வந்தாலும் அதை பார்த்து கொள்வது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் மேலே ஆசை, வாஞ்சை, அவருடைய சமூகத்துமே தேடுதல். அது மாத்திரமல்ல, கர்த்தரையே நாம் தியானம் பண்ணுகிறவா இருக்கும்போது என்ன நடக்கும் சொன்னால், கர்த்தர் தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார். நீதிமான் கழிதுறத்தக்கதாக பிரச்சனைகளை மாற்றி வனாந்திரத்தை நல்ல நீர்த்தடாகமாக, செழிப்பான நீரூற்றாக மாற்ற அவர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாதைகள்லாம் நிறைய கடந்து போயிட்டார். வனாந்தரமான பாதைகளிலே, வனாந்தரமான பிரச்சனைகளில் பல இடங்களில் கடந்து போனார். அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். இந்த வார்த்தை என்ன சொல்றது? தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. பாருங்க, அவர் சொல்றாரு, மேன்மையா உயர்த்தப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் இப்படி இருந்தபடியினாலே கர்த்தர் என்ன செய்தார், என்ன மேன்மையா உயர்த்திட்டாரப்பா, மேன்மையா என்ன உயர்த்திட்டாரு. அப்புறம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, இன்பமாய் பாடினவன். மொத்தத்தில் சொல்றாரு, உயர்த்தப்பட்டவன். என்னை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியலை. தேவனுடைய மகிமையான உயர்வு, ஆசீர்வாதம், அபிஷேகம் மேலே இருந்தது. எல்லாவற்றையும் நான் கடந்து வர, வெற்றி பெற மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். கர்த்தர் நம்ம அப்படித்தான் நடத்த போகிறார். மேன்மையாக உயர்த்த போகிறார்.
நம்முடையதான அந்த வனாந்தரமான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி, சோர்வுகள், கவலைகள், விசாரங்கள், அது மூலமாக இருக்கிற எரிச்சல்கள், அது மூலமாக காணப்படுகிற சண்டைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் பெரிய உயர்வை நிச்சயமாய் தருவார். உங்களுடைய வனாந்திரம் நிச்சயமாகவே செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? நீங்கள் ஏன் தேவன் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், உங்களுடைய சமூகம் தான் எனக்கு எல்லாம், இரவும் பகலும் நீங்கள் தான் என்னுடைய தியானம் என்று சொல்லி நான் உண்மையே நான் பற்றிக்கொள்வேன். தேவன் எழுந்தருள்வார், கிரியை செய்வார், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் எவ்வளவாய் காரியங்களை முடிக்கிறார். வனாந்தரம்தான், வனாந்தரமான சூழ்நிலை தான், வனாந்தரமான அனுபவம் தான், வனாந்தரமான பாதைகளிலே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் கொஞ்ச காலம் ஆனால் அவங்க வனாந்தரம் எதுலேன்னு கண்டுபிடிச்சிக்கணும். இது சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக இயல்பாக எழும்பி வரக்கூடிய அந்த வனாந்தர அனுபவமா, சாத்தானால் வரக்கூடியவைகளா, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டதா, பாவத்தால் உண்டானதா? பாவத்தினால் உண்டாச்சு சொன்னால் உடனே மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்பிடுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உயர்வுக்காக தேவங்களை கொண்டு போகிற பாதைகளில் உங்களை தடை பண்ணுவதற்காக, வீழ்த்துவதற்காக வரக்கூடிய ஒரு வனாந்தரமான ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயம் அதிலிருந்து கர்த்தர் மாற்றத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். சாத்தான் சோதிக்கிறானா ஒரு கொஞ்ச நாள் தான். கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க, அவருடைய வார்த்தை மேலே விசுவாசம் இருங்க, அவன் ஓடி போயிடுவான். அவன் ஒன்றால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சோதனை கொடுக்குறாரா? ஏன் கொடுக்குறாரு? ஒரு ப்ரொமோஷன் தரப்போகிறார், ஒரு மேன்மையை தரப்போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், மேன்மையான இடத்தை நம்ம உயர்த்த போகிறார், தரார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் வனாந்தரமான அந்த பாதைகளில் நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நீ வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எப்படிப்பட்டதான அனுபவத்தில் இவர்கள் இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து இன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீ என் தேவன். நீ அதிகாலையில் நாமே தேடுவேன், அதிகாலையுமே தேடுவேன். கர்த்தருடைய ஆழத்துக்கு வருவேன், உன்னுடைய மகிமையை பார்ப்பேன், உன்னுடைய வல்லமையை காண்பேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன். கர்த்தரை என்னோடு இருக்கிறதை உறுதி செய்து கொள்ளுவேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிலைகளிலும் தேவனை தியானிக்கிற தியானம் என் உள்ளத்தில் இருக்கும். ஆண்டவரே, எப்பொழுதும் மற்ற காரியங்கள் வைக்க மாட்டேன். மற்றவர்கள் சொல்லுகிற ஆண்டவரே அவிசுவாசமான காரியங்கள், உலகப்பிரமான காரியங்களை கவனம் செலுத்தாமல் உண்மையே இரவும் பகலும் தியானிப்பேன். நீங்கள் நிச்சயமாக எனக்கு நீதி செய்வீங்க, எல்லாவற்றும் அற்புதத்தை செய்வீங்க. உங்களை பின்பற்றக்கூடிய அதை பின்பற்றத்தக்கதாக எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை தயவு எல்லார் மேல் இருக்கட்டும். இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் மாறி தேவன் அந்த கலிகூறுதலை நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.